இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஐடியோட டிபெண்டன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கோடு பார்த்தீங்கன்னா, PMAT 102L. எல்னா லெக்சரிங் பீரியட்ல. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி டிபெண்டன்ஸ் ஈக்குவேஷன் டோட்டலா பார்த்தா 8 யூனிட். அந்த 8 யூனிட் அ பெப்பர்ஸ் கிடையாது. அது ஜெனரல் ஸ்ட்ரக்சர் மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா, ODE. ஸோ ODE, PD 2 கன்டென்ட் இருக்குது. ஸோ எடுத்த மட்டுமே பார்த்தீங்கன்னா, ODE ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ ODEன்னா எத்தனை டைப் இருக்குன்னா, செகண்ட் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்லருந்து ஸ்டார்ட் பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னா, +2ல படிச்சிருப்பீங்க. ஒரு 3 மெத்தட் +2ல படிச்சுக்கிட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் விட்டுட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ். அதனோட கான்செப்ட் சொல்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ல டிஃபரன்ஷியல்ல கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற மாரி பார்க்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருந்தா என்ன ஆகும்? அப்படிங்கிற மாரி 2வது பார்ட். இது எல்லாமே பேசிக் மெத்தட் உங்களுக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியான மெத்தட் ஒரு பார்ட் இருக்குது. அது அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் வச்சு போடுறாங்க. அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் வச்சு நாமளே ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து அன்டிட்டர்மைன்ட் ஃபார்மேட். ஸோ நார்மலா பேசிக் மெத்தட் ஒண்ணு இருக்குது. இது வந்து அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தட்னு ஒண்ணு இருக்குது. அத வச்சு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். சம் ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர் ஃபார்ம். இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துரும். நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்த்தா சைன், காஸ், எக்ஸ், இ பவர் எக்ஸ் அந்த மாரி கான்செப்ட் தான் சால்வ் பண்ண முடியும். பட் மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ல வந்து டேன், சீக்னு, கொசிக்னு எந்த மாரி ஃபங்ஷன் வந்தாலும் இதில வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ ஒரு டிஃபரன்ஷியேட் வந்து டேன், சீக்கன், கொசிக்கன், காட் அந்த மாரி இன்வால்வ் ஆச்சுனாவே, நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா, வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர் ஃபார்ம் தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களாம்மா? ஓகே சார். இதுல அப்ளிகேஷன் நெறைய இருக்குது. அதுல ஸ்பெஷலா டேம்டு ஃபோர்ஸ் ப்ராப்ளம் அண்ட் எல்சிஆர் சர்க்யூட் மட்டும் சொல்றாங்க. மேபி இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல் கேட்டீங்க ஸ்ப்ரிங் மாஸ் ஃபங்ஷன். நம்ம எந்த வண்டி எடுத்துட்டாலுமே என்ன இருக்கும்? ஸ்ப்ரிங் மாஸ் ஃபங்ஷன் கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு டூ வீலர்ல அந்த டயர் கிட்ட நம்ம ஸ்ப்ரிங் இல்லைன்னா நம்ம ஓட்ட முடியாது. அதனால அந்த ஸ்ப்ரிங் மாஸ் ஃபங்ஷன் கூட இதனோட கான்செப்ட் தான். ஓகேங்களா? நெறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எக்ஸாம்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டேம்டு ஃபோர்ஸ் ஆசிலேஷன் அண்ட் எல்சிஆர் சர்க்யூட் 3 மட்டும் தான் குடுத்துக்குறாங்க. நம்ம அதுக்கு ரெக்கார்டிங்கா ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதும். குடுத்துருக்கிறது ஓகே சார். தியரிட்டிக் மாரி இருக்கும். ஒரு டயகிராம் மாரி இருக்கும். அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ண போறோம். அந்த மாரி தான். சரிங்களாம்மா? ஓகே சார். இதுதான் வந்து ஓடில நடக்குது. பிடி. அது என்ன ஓடி? அது என்ன பிடி? So any difficult from OD means y equal to f of x. Okay. PD means f z equal to f of x comma y. ஓகேங்களா? இங்க OD, PDக்கு மெயின் டிஃபரெண்ட்டே பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான். இந்த y பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் x. ஓகேங்களா? y is a depending on x. ஓகேங்களா? அப்ப ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். xங்கிறது என்னது? அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு டிபெண்டன்ட் எஸ். வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் லிங்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியுதுன்னா, தட் இஸ் கால்ட் எ ODE ஈக்குவேஷன். பட் பிடில என்ன இருக்குன்னா, ஒரு இது என்னது டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் மோர் தென் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். மோர் தென் 2 தட் இஸ் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு வேரியபிள் இருக்காது. 2 ஆர் மோர் தென் 2. ஓகே. அப்ப என்னது? x1, x2, x3 டாட் 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 டாட்ன்னு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்ப இது எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? டோ ஸ்கொயர்ட் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டோ இதுலேயும் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ்லாம் இருக்குது. சும்மா நான் ரப்புக்கு எழுதுறேன். மேபி அது ஹோமோஜீனியஸ் இருக்கலாம், ஆர் நான் ஹோமோஜீனியஸ் இருக்கலாம். அது ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு ஐடியா தெரியாது ஹோமோஜீனியஸ் இது நான் ஹோமோஜீனியஸ்னு. ஆர்டர் சுட் பி சேம்னா ஹோமோஜீனியஸ். ஆர்டர் நாட் சேம்னா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. அதை நம்ம பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களாம்மா? தட் இஸ் வெரி எஸ் சார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டோ z by டோ y ஈக்குவல் டு 0. ஓகே. ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம். f ஆஃப் x கூட இருக்கலாம். சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓடிங்கிறது என்னன்னா ஃபைனைட் கேஸ் சம்மந்தப்பட்டது. ஒரு ஃபைனைட் கேஸ்ல வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம்னா ஓடி வச்சு சால்வ் பண்ணலாம். அதே பிடிங்கிறது என்னன்னா ஒரு இம்பெரண்ட் கேஸ் வச்சு ஃபைனைட்டா இருக்கலாம் ஆர் இம்பைனைட்டா இருக்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் பார்த்தா பிடிக்கு வந்து இம்பெரண்ட் கேஸ் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா வேரியபிள் வந்து நீங்க மோர் தென் 2 சொல்லிட்டாங்க. 2 ஆர் மோர் தென் 2ன்றாங்க. அப்ப 2 வேரியபிள் இருக்கலாம், இல்ல அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். சரிங்களாம்மா? அந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய பிடியோட கான்செப்ட். சரிங்களா?
அந்த Yes, sir. பிடியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த முடியுமே உங்களுக்கு வந்து சிங்குலர், இன்டெக்ரல் அது நெறைய டெஃபினிஷன் இருக்குது. மொத்தம் 4 சொல்யூஷன். இன்டெக்ரல்னா நம்ம சொல்யூஷன் தான் சொல்றாங்க. பார்த்தீங்களா? சொல்யூஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ். கிட்டத்தட்ட 4, 5 டைப்ஸ் இருக்குது. அத ரெக்கார்டிங்கா சொல்றாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ட்டாங்க. அப்ப மேல பார்த்தீங்கன்னா, பிடிக்கு, ஓடிக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டர்ன்ட்டாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் குடுக்கணும்னா, ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து +2ல படிச்சுட்டீங்க. அதே இன்னும் நெறைய டைப் இருக்குது. பட் அத விட்டுட்டாங்க. அத விட்டுருங்க. இதே பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டர் பத்தி சொல்லல. லெக்ரான்ஜிஸ் மெத்தேடு அந்த மெத்தேட் ஆஃப் செப்பரேஷன் வேரியபிள் இவ்வளோ தான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ செகண்ட் ஆர்டர் பற்றி இவன் இங்கே பேச கிடையாது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிக்கரிங் ப்ராப்ளம் மட்டும் பிடி இருக்குது. செகண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அப்படிதானே? Yes, sir. ஓகே. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று உருவாக்குறாங்க. சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் சிஎஸ்சி, இசிஇ அண்டு ட்ரிபிள்இ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லாமல் நம்ம எந்த கொஸ்டினுமே போட முடியாது. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைனாவே நம்ம வந்து ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சிலபஸில் இருக்கிறது எல்லா இன்ஜினியரிங் சிலபஸ்லையும் மேக்ஸிமம் வச்சிருக்கிறது வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம். ரொம்ப யூஸ் அப்ளிகேஷன் இன் இசி, ட்ரிபிள்இ அண்ட் சிஎஸ்சி. இதுக்கு நிறைய இடத்துல ஃபார்ம் பண்ணுறது. ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து வந்து அந்த கிளியராக ஒரு பிக்சர் வரும்னா நம்மளுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி நமக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஈஸியாக கிளியராக எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா டிஜிட்டல் Okay. மூலம் எதுவுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை கண்ணு. இப்போ ஒரு ரைஸ் இருக்குது. அந்த ரைஸை வந்து உங்களுக்கு மாவாக்குறேன்னு என்ன பண்ணுவீங்க? இது ரைஸு, இது டேரெக்டாக மாவாக்க முடியாது. அப்போ அந்த மிஷினை பிடிச்சி அரைச்சி எடுப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரைஸை நம்ம ஒரு மிஷினை கொடுத்து அதை மாவாக்கிடும். கரெக்டுங்களா? தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்றும் இல்லை. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்குது. அந்த ஸ்டோனை நம்ம எப்படி நம்ம சிலையை மாற்றுவோம்? புளி வச்சு தட்டி செதுக்கி அதை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிலையை மாற்றிடுவோம். சரிங்களா? அப்போ வெறும் கல்லாக இருக்கும்போது அதுக்கு எதுவுமே மதிப்பு கிடையாது. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாற்றும் போது அதுக்கு ஒரு மதிப்பே தனியாக இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு நார்மல் ஈக்குவேஷனாக இருக்கிறத வந்து வித் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஒரு நார்மலாக ஈக்குவேஷனுங்கிறது அது அப்படியே தான் இருக்க போகுது. அது டிஃப்ரெண்ட் வேல டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அது ஒன் ஆஃப் த டைப் இஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? Okay, sir. கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்கலாம். போக போக இதாக இருக்கும். இதில் இப்போ இந்த உள்ளுக்குள்ள போக வேண்டாம். இதுக்கு இப்போதைக்கு தான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க? ஓடி ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுறாங்க அண்ட் பிடி ஈக்குவேஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பார்த்துக்கிறோம்? தேர்டில் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன பார்க்குறீங்க? ஃபோர்த்தில் என்ன பண்ணுறீங்க? அந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஓடியில் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, பிடியில் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சரி, ஓடியில் என்ன ஆகும்? ஓடியில் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் இருக்குது. அப்போ செகண்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி வரும். பிடியில் என்னது? ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் நீங்கள் படிக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அவனே சொல்லிட்டான் பாருங்க, சொல்யூஷன் ஆர் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடின்னு சொல்லிட்டான். சரிங்களா? பட் ஓடியில் என்ன இருக்கும்? ஓடியில் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரெண்டுமே இன்வால்வ் ஆகும் ஓடியில். சரிடா கண்ணு? Yes, sir. அதனால பார்த்துக்குங்க. 4வது யூனிட் தேர்ட் யூனிட் அதே கான்செப்ட் தான். ஃபோரியர் சீரிஸும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஸ் பர் ஒரே மாதிரி கான்செப்ட் இருக்கும். நம்ம ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபுல்லாக இன்டெக்ரல் இன்வால்வ் ஆகும். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டெக்ரல் இன்வால்வ் ஆகும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்தா நம்ம ஈஸியாக. சரிங்களாம்மா? அது ப்ராப்ளம் போகும்போது பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அதே தான். அந்த இன்டெக்ரல் இன்வால்வ் ஆகும். நம்ம ப்ராப்ளம் போடும்போது உள்ளுக்குள்ள கண்டென்ட் பார்த்தலாம். இப்போ வந்து நியூ நேம் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது உள்ளுக்குள்ள போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? Okay, sir. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ் இல்லாத ஒரே ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம். ஒன்லி சம்மேஷன் மட்டும் வச்சு போடுற கான்செப்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எல்லாத்துக்குமே என்னன்னா செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்கும். ஒரு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டகிரலுக்கு எப்படி ஃபார்முலா படிக்கிறீங்களோ அதே மாதிரி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு 20-25 ஃபார்முலா படிக்கணும். மினிமம் 20 to 25 ஃபார்முலா படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு என்னது? அதுக்கு ஃபார்முலா கம்மி தான். பட் உள்ளுக்குள்ள இன்டகிரேஷன் கான்செப்ட் இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் சீரிஸ் ஒரு 10 to 20 ஃபார்முலா வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இஜெட் டிரான்ஸ்ஃபார்முக்கும் நம்மளுக்கு எத்தனை ஃபார்முலா இருக்குன்னா 20 to 30 ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? செப்பரேட் ஃபார்முலா. எப்படி இன்டகிரேஷனுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா படிக்கிறோமோ அதே மாதிரி
லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தனியாக ஃபார்முலா படிக்கணும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தனி ஃபார்முலா இருக்குது, அண்டு இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தனி ஃபார்முலா இருக்குது. அது இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெறும் சம்மேஷன் தான், மற்றது கூட இன்டெகிரல் டெரிவேட்டிவ் கான்செப்ட் உள்ள வரும். பட் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்லி சம்மேஷன் கான்செப்ட், நல்லா ஈஸியாகவும் இருக்கவே. 7th யூனிட்ல வந்து டோட்டலாக 7 யூனிட்ல வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மாக தான் இருக்குது. ஏன்னா எந்த டெரிவேட்டிவ் எந்த இன்டெகிரேஷன் இருக்காது, அது பாட்டு சம்மேஷன் இருந்துட்டு ஒரு நார்மலாக லாக் தான் வரும்னா எக்ஸ்பென்சிவ் ஃபார்முலா வச்சு நீங்கள் படிச்சினாவே அந்த இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணி போட்டுருவோம். சரியா கண்ணு? எஸ் சார். இது மட்டும் 8th யூனிட் உங்களுடைய இதுதான் கெஸ்ட் லெக்சரோட கான்செப்ட், இல்லைன்னா நார்மலாக என்னாச்சு ஓவர் யூ இது வந்து 7 யூனிட்ல என்னாச்சு ப்ராஜெக்ட் மாதிரி செய்ய சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐடியா தான் அது. நம்ம 8th யூனிட் மேக்ஸிமம் இது பண்ணிடுவோம் அப் டு 7 யூனிட்டு. ஸோ இது நம்ம கண்டென்ட். சரிங்களா? இதுலேருந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா கண்ணு?